ஜெபம் பண்ண வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசிகள் பொதுவாக எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அதிலும் விசேஷமாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஜெபத்தை பற்றி பொதுவான ஆலோசனைகளை சொல்லுகிறார். தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் உள்ள சபையார் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு மூலமாய் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதை பற்றி ஏற்கனவே உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை குறித்த வேத வசனங்கள் அவர்களுக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறது. எபேசு சபையார் மீது ஜெபத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆகையினால் அவர்களுக்கு ஜெபத்தை குறித்து இன்னும் அதிகமாய் உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. அவர்களுக்கு பொதுவான ஆலோசனைகளை சொன்னால் மாத்திரம் போதும் என்று பவுல் தீர்மானித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் முதலாவதாக நமக்காக ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். இந்த உபதேசத்தை நம்முடைய ஜெபத்திலும் பின்பற்ற வேண்டும். நாம் நமக்காக ஜெபிப்பது போலவே பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எபேசு சபையார் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் பிரதானமாய் புத்தி சொல்லுகிறார். இதைத் தொடர்ந்து அவர்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். அக்காலத்தில் ராஜாக்களும் அதிகாரிகளும் புறஜாதியாராய் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். புறஜாதியார் கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் அமைதி உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் அமைதி உண்டாகும் போதுதான் அந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிற விசுவாசிகளுக்கும் அமைதி உண்டாகும். நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் விவரிக்கிறார். ராஜாக்களுடைய பார்வையில் நமக்கு சலுகை கிடைக்க வேண்டும் என்றோ, அல்லது தேசத்தில் நாம் ஐசுவரியவான்களாக வேண்டும் என்றோ, அல்லது ராஜாக்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது ராஜாக்களுடைய ஆட்சியில் நமக்கு அதிக அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றோ விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டியதில்லை. இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுலும் புத்தி சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். ராஜாக்களும் அதிகாரிகளும் நம்மீது அன்போடும் கரிசனையோடும் இருக்க வேண்டும். நாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் இருந்தால்தான் நமக்கு அமைதியும் சமாதானமும் உண்டு. நாம் அமளி பண்ணினால் கலகம்தான் உண்டாகும். அப்போஸ்தலர் பவுல் விசுவாசிகளுக்கு 2 கடமைகள் இருப்பதாக சொல்லுகிறார். அவையாவன பக்தி, நல்லொழுக்கம். பக்தி என்பது தேவனை ஆராதிப்பது, தேவனிடத்தில் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுவது.
நல்லொழுக்கம் என்பது எல்லா மனுஷரோடும் நல் நடத்தையில் ஜீவனம் பண்ணுவது. இவ்விரண்டு சுபாவங்களும் நம்முடைய ஜீவியத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்க வேண்டும். நாம் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும், பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சாதாரண மனுஷருக்காக மாத்திரமல்ல, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. ராஜாக்களும் அதிகாரிகளும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அவர்கள் ராஜ்யத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதினால் தேசத்திற்கு விரோதமான எல்லா கண்ணிகளும் அவர்களை தாக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ராஜாக்களும் அதிகாரிகளும் கண்ணிகளில் சிக்கிக்கொண்டால் அந்த தேசத்திற்கு அமைதி இல்லை. தேசத்தின் ஜனங்கள் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண முடியாது. இவ்வாறு நாம் எல்லா மனுஷருக்காகவும், விசேஷமாக ராஜாக்களுக்காகவும், அதிகாரமுள்ள யாவருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுவது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. தேவன் மனுஷர் மீது வைத்துள்ள அன்பை அப்போஸ்தலர் பவுல் பொதுவாக விளக்குகிறார். தேவன் அன்புள்ளவர், அவர் எல்லா மனுஷர் மீதும் அன்புள்ள சித்தம் வைத்திருக்கிறார். தேவன் ஒருவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுவே நாம் ரட்சிப்படைவதற்கு வழி. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நம்முடைய மத்தியஸ்தர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய எல்லா கிரியைகளிலும் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தம் பண்ணுகிற ஊழியம் எல்லா மனுஷருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதனால் மனுஷர் இனிமேல் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை. நியாய பிரமாணமானது கிரியையின் பிரமாணம். நாம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருந்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை விசுவாசிப்பதன் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருப்பதினால் நாம் எல்லோரும் தேவ கிருபையில் இருக்கிறோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நாம் எல்லோரும் மரித்து போக வேண்டியவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்புக் கொடுத்தார். எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தையே நம்மை மீட்கும் கிரயமாக செலுத்தினார். மத்தியஸ்தர் என்று சொல்லும்போது அங்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் குழப்பமும் கலகமும் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. பிரச்சனை இருக்கிற இடத்தில்தான் மத்தியஸ்தர் தேவைப்படுவார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் பிரச்சனை உண்டாயிற்று. இந்த பிரச்சனை மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாய் உண்டாயிற்று. தேவன் பரிசுத்தர், ஆனால் மனுஷரோ பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள். தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் சமாதானமும் மனுஷருடைய பாவத்தினால் முறிந்து போயிற்று. முறிந்து போன ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் மறுபடியும் உண்டு பண்ணுவதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே தம்மை மத்தியஸ்தராக ஒப்புக் கொடுக்கிறார். இருவரையும் இணைக்கும் மத்தியஸ்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். மனுஷர் எல்லோரையும் மீட்கும் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தை எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணும்படியாக அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். யூத மார்க்கத்தார் மாத்திரமல்ல, புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை
அடைய வேண்டும் என்று நம்முடைய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அப்போஸ்தலர் பவுல் எல்லா மனுஷருக்கும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற அப்போஸ்தலராகவும் போதகராகவும் ஊழியம் செய்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. ஆனால் மனுஷருடைய ரட்சிப்பு தேவனுடைய வழியில்தான் நடைபெறும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தாலும் தேவனுடைய வழியில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாமும் விரும்ப வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாமல் நம்முடைய இருதயம் சுத்தமாகாது. அது நன்மையான காரியங்களை சிந்திக்காது. சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்றால் சத்தியம் நம்மை ஆளுகை செய்யாது. தேவன் ஒருவரே என்றும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்றும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே அவர் என்றும் அப்போஸ்தலர் பவுல் பிரஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். நாம் பிரசங்கம் பண்ணும்போது நமக்குள்ளும் விசுவாசமும் சத்தியமும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே பவுலை போல பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மை மாத்திரம் சொல்ல வேண்டும். ஊழியக்காரர்கள் ஜனங்கள் மத்தியிலே விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகராக ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிவிட்டு நாம் அவரிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். நாம் எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு இடம் ஒரு தடை அல்ல. எந்த இடத்தில் ஜெபம் பண்ணினாலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒரு சில இடங்களில் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்ல முடியாது. ஆகையினால் நாம் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணலாம். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் பாவங்கள் இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நம்மிடத்தில் பாவம் இருக்குமென்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியம் பாவத்தினால் கரைபட்டிருக்க கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நாம் அன்போடு ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் கோபமும் தர்க்கமும் இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது. தர்க்கம் இல்லாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்னும் வார்த்தைக்கு சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் அன்பு நிரம்பி இருக்க வேண்டும். யார் மீதும் கோபம் இருக்கக்கூடாது. விசுவாசம் இருக்க வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் மனுஷருக்கு செய்ய பழக வேண்டும். விசுவாசிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகள்: விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நாம் யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? எல்லா மனுஷருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும். தேவனுக்கு சித்தமான காரியங்கள்: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே பகை உண்டாயிற்று. இந்த பகையை போக்குவதற்காக தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுகிறார். இரண்டு விதமான மீட்கும் பொருள்கள் உள்ளன. ஒன்று, ஒரு அடிமையை மீட்பதற்காக செலுத்தப்படும் மீட்கும் பொருள். கிரேக்க மொழியில் இதற்கு லூட்ரோன் என்று பெயர். மற்றொன்று, ஒருவரை மீட்பதற்காக வேறொருவரை பணயமாக வைப்பது. ஒரு ஜீவனை மீட்பதற்கு ஈடாக வேறொரு ஜீவனை தருவது. இது மற்றொரு விதமான மீட்கும் பொருளாகும். இதற்கு கிரேக்க மொழியில் ஆன்டிலூட்ரோன் என்று பெயர். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவது யூதர்கள் மத்தியிலே காணப்படும் பொதுவான வழக்கமாகும். விண்ணப்பம் பண்ணும் போதும் ஒப்பந்தம் பண்ணும் போதும் யூதர்கள் தங்கள் கைகளை உயர்த்துவார்கள். இவ்வாறு கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கு பிறர் மீது கோபமோ தர்க்கமோ இருக்கக்கூடாது.